ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். 2025 நடக்க போற இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் எல்லாமே டிஎன்ஏ வெப்சைட்ல வெளியிட்டாங்க. திடீர்னு டிஎன்ஏ வெப்சைட்டை நைட்டு நான் போய் பார்த்தோம்னா இந்த தேதிகள் எல்லாமே வெளியாயிருக்கு. திடீர்னு நம்ம மாணவர்கள் எல்லாருமே காலையில கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே, சார் சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள்லாம் வெளியாயிருச்சு சார் அப்படின்ட்டு. உங்களுக்காகவே 12 மணிக்கு பார்த்தேன், இப்போ 12:30 மணி ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் உங்களுக்காக இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணணும்ட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை அந்த லைக் பட்டனில் பண்ணுங்க. எவ்வளோ மாணவர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இந்த வீடியோ எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரும்னு நான் ஆசைப்படுறேன். ரவுண்டு எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க. அதே போல் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுக்கான அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தேதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியும்படி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ரன்னிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். மாணவர்களே, சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த 3 ரவுண்டு, 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு, அதற்கான சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்குமே இந்த 3 ரவுண்டு தான், அவங்களுக்குமே இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் தான். யாரும் குழம்பிக்க வேணாம். இப்போ நான் வந்து பொதுவாக சொல்கிறேன். அதாவது வந்து 1வது ரவுண்டு 200 கட் ஆஃப்லேருந்து 179 வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில் 1வது ரேங்க்லேருந்து 39,145 ரேங்க் வரைக்கும் வர்றவங்க 1வது ரவுண்டில் வர்றாங்க. 2வது ரவுண்டில் 178.965 கட் ஆஃப்லேருந்து 143.085 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க 2வது ரவுண்டில் வர்றாங்க. அதே போல் 2வது ரவுண்டில் 39,146 ரேங்க்லேருந்து 1,37,710 ரேங்க் வரைக்கும் வர்றவங்க 2வது ரவுண்டில் வராங்க. 3வது ரவுண்டில் 143 கட் ஆஃப்லேருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் வர்றவங்க 3வது ரவுண்டில் வராங்க. 1,37,711 ரேங்க்ல இருந்து ஜென்ரல் ரேங்க்ல இருந்து 2,39,299 ரேங்க் வரைக்கும் வர்றவங்க 3வது ரவுண்டில் வர்றாங்க. அதில் போட்டிருக்க எல்லாமே ஜென்ரல் ரேங்க்கு. 7.5க்குமே இப்படி போட்டிருக்கோம். ஆனால் அவங்களுக்குமே இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் தான். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகளை சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 1வது ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூலை 14ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து ஜூலை 16ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், 3 நாள். அதே போல் 2வது ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஜூலை 26ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து ஜூலை 28ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அதே போல் 3வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இதுதாங்க சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள். யாரும் குழம்பிக்க வேணாம், நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுத்து என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க. அதன் பிறகு உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அலாட் ஆன சீட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது உங்களுக்கு சீட் எப்போ அலாட் ஆகும்னா, 1வது ரவுண்டுக்கு ஜூலை 17ஆம் தேதி உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு சீட்டு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஜூலை 18ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு வேணும், அக்செப்டன்ட், ஜாயின் அக்செப்டன்ட், அப்லோட், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் 2வது ரவுண்டுக்கு ஜூலை 29ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து ஜூலை 30ஆம் தேதி உங்களுக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் அடுத்து 3வது ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச சீட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்செப்டன்ட், ஜாயின் அக்செப்டன்ட், அப்லோட், எனக்கு வேணும், எனக்கு வேணாம், எனக்கு கிடைச்சதுலேருந்து பெட்டராக வேணும், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். அதன் பிறகு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் காலேஜ்லேயோ இல்லை டிஎஃப்சி சென்டர்லையோ போய் சேர்ற மாதிரி இருக்கும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு வரும். அந்த அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 1வது ரவுண்டு மாணவர்கள், அதாவது எப்போ அந்த அலாட்மெண்ட் வரும், ஜூலை 19ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து அந்த அலாட்மெண்ட் வந்துடும். அந்த அலாட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு 1வது ரவுண்டு மாணவர்கள் ஜூலை 19ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து ஜூலை 23ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்கள் காலேஜ்லேயோ இல்லை டிஎஃப்சிலேயோ, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து உங்கள் காலேஜுக்கு போகணும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தவங்க டிஎஃப்சிக்கு போகணும். அதே போல் 2வது ரவுண்டு மாணவர்களுக்கு ஜூலை 31ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்கள் வந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு காலேஜோ டிஎஃப்சிக்கோ போய்க்கணும். அதே போல் 3வது ரவுண்டு மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து அலாட்மெண்ட் வந்துடும். அந்த அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கோ டிஎஃப்சிலேயோ போய் சேர்ந்துடணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கவுன்சிலிங்கோட ஒட்டுமொத்த ஷெட்யூல். அதே போல் சில மாணவர்கள் எனக்கு கிடைச்சதுலேருந்து பெட்டராக வேணும், அப்வோர்டு மூமெண்ட்டில் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இந்த 3 ரவுண்டுலையும்.
அந்த மாணவர்களுக்கு அப்வோர்டு ரிசல்ட்டுங்கிறது 1வது ரவுண்டுக்கு ஜூலை 26ஆம் தேதி உங்களுக்கு காலையில 10 மணிக்கு அப்வோர்டு ரிசல்ட் வெளியாகும். 2வது ரவுண்டுக்கு அப்வோர்டு ரிசல்ட் கேட்டிருக்கவங்களுக்கு அதாவது வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ரிசல்ட் வெளியாகும். ரவுண்டு 3ல அப்வோர்டு மூவ்மெண்ட் ரிசல்ட் கேட்டிருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அப்வோர்டு மூவ்மெண்ட் ரிசல்ட் வெளியாகும். ஸோ இப்போ எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல இந்த ஒகேஷனல் மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்டு தான். 1வது ரவுண்டில் நான் எந்தெந்த தேதியெல்லாம் சொன்னனோ அதே அடிப்படையில் தான் ஒகேஷனல் மாணவர்களுக்குமே நடக்கும். ஒகேஷனலில் பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப்லேருந்து 80.5 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2342 ரேங்க். அதாவது ஒரே ரவுண்டாக நடத்திடுறாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு எப்படி நடக்குதோ அந்த தேதியில எல்லாமே நடந்துடும். 7.5 யாருக்கா இருந்தாலும் யாரும் குழம்பிக்க வேணாம். இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ரவுண்டு ஷெடியூலு. இப்படி தான் கட் ஆஃப்க்கான சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் நடக்க போகுது. இது வந்து நான் இப்போ வந்து ஒரு பொதுவான திடீர்னு உங்களுக்கு நைட்டு இந்த நேரத்தில் வந்தோன்னே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். இதில் ஒரு ரவுண்டுக்கும் தனித்தனியாக நம்ம சேனலில் வீடியோ வரும். யாரும் கவலைப்பட தேவையில்லை. அதே சேம் டைம் நிறைய மாணவர்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருப்பீங்க. அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா என்ன? அதாவது இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கே ஆரம்பிப்பாங்க. ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. இவங்களுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும்னா இந்த ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன்ல, டிஃபரெண்ட்லி ஏபிள்ல 7.5 ரிசர்வேஷன்ல வராங்கல்ல அவங்களுக்கு ஜூலை 7ஆம் தேதி காலையில 10 மணிலிருந்து ஜூலை 7ஆம் தேதி ஈவினிங் அதாவது நைட்டு 7 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. அதே போல இந்த 7.5 ரிசர்வேஷன்ல வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அலாட்மெண்ட்டுங்கிறது ஜூலை 8ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் ஜூலை 8ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள அந்த அலாட்மெண்ட்டை அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து அவங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது ஜூலை 8ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முதற்கட்ட கவுன்சிலிங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் கவுன்சிலிங். அதே போல இது வந்து 7.5 ரிசர்வேஷன்ல வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, அதே போல ஒகேஷனல்ல வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு நடக்கக்கூடிய கவுன்சிலிங். அதே போல ஜென்ரல்ல ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்ல இருக்காங்கல்ல அந்த ஜென்ரல் மாணவர்களுக்கு எப்படி கவுன்சிலிங் நடக்குது? ஜூலை 9ஆம் தேதி உங்களுக்கு காலையில 10 மணிலிருந்து ஜூலை 10ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. அதன் பிறகு அவங்களுக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 11ஆம் தேதி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7 AM வந்து சீட்டு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஜூலை 11ஆம் தேதி நைட்டு 7 PM வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் கிடைச்ச சீட்டை. அதுக்கப்புறம் அவங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு ஜூலை 12ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு வந்துடும். ஸோ இதுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் முதற்கட்டமாக நடக்கக்கூடிய கவுன்சிலிங் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இங்கே உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் உங்களுடைய கட் ஆஃபின் அடிப்படையில் உங்களுக்கு எந்த ரவுண்டு வருதோ அந்த ரவுண்டுலையும் இங்கே சீட்டு கிடைச்சவங்க அங்கேயும் போய் பங்கேற்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு தான் நான் இந்த தேதிகள் சொல்லியிருக்கேன். இதில் சீட்டு எடுத்துட்டு கூட அதுக்கும் போகலாம். தெரிஞ்சுக்குங்க. இப்போ பல விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இதுதான் மாணவர்களே இந்த நைட்டு நேரத்திலேயே உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை கொடுத்துட்டேன். பார்த்துக்குங்க. 1, 2, 3 ரவுண்டு. அதே போல் எப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் ஒரு ரவுண்டுக்கும் எந்தெந்த தேதிகளில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன். ஒன்றும் பயப்பட வேணாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பல்வேறு வகையான அப்டேட் அதில் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து உங்களுடைய ஒரு சப்போர்ட்டும் நம்மளுடைய சேனலோட வளர்ச்சி, மாணவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு நான் வந்து பாடுபட்டு இருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ வெரி மச். பாய் பாய். டிடிஜிஸ்.